ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? எப்பவும் ஒரு போலவே கிட்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு திரண்டு வரும்போது எண்ணெயும் விட்டு நல்லா சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்ரெடி ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் கார்ன பேனுக்கும் மாற்றி கொஞ்சமாக தண்ணியும் உப்பு சேர்த்து வேக வைக்கேன். ஸ்வீட் கார்னும் நல்லா வெந்து சேர்த்துருக்க தண்ணியும் நல்லா வத்தின பிறகு ஒரு ஸ்பூன் அளவு பட்டர், சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகனாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல ஃபிளேவரான கார்ன் ரெடி. இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பன்னீரை ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ண பன்னீர்ல கொஞ்சமா சிக்கன் 65 மசாலா சேர்க்கேன். இது எந்த பிராண்டாவும் இருக்கலாம். ஆட் பண்ண மசாலா எல்லா இடமும் கோட் ஆன பிறகு அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவரையும் சேர்த்து கோட் பண்றேன். நெக்ஸ்ட் அரை ஸ்பூன் அரிசி மாவையும் உள்ள சேர்த்து எல்லா இடமும் கோட் பண்ணிட்டோம்னா பன்னீரும் ஃப்ரை பண்ண ரெடி. பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு நல்லா மசாலாக்கெல்லாம் போட்டு கோட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் உள்ள சேர்த்து தீயும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருதேன். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மல்லி இலையும் பொடிசா கட் பண்ணி வச்சிருந்தேன். பூண்டையும் துருவி நல்ல பேஸ்டா எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ரூம் டெம்பரேச்சர்ல சாஃப்டா இருக்க பட்டர், துருவி வச்சிருக்கிற பூண்டு, சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகேனோ, கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலை, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவுல ஒரு பெரிய உருண்டையா உருட்டி அதை நல்லா பரத்திருந்தேன். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி திரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸ்ப்ரெட்டர்ல உப்பு சேர்க்கும் போது நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்திருக்கோம், பட்டர்லயும் உப்பு இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு சேர்த்துக்கிடணும். இப்ப நான் காட்டுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி கட் பண்ணி இதே மாதிரி ஃபிளாட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்ப பரோட்டாக்கள் எல்லாம் வேக வைக்கவும் ரெடியா இருக்கு. பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ரெடியா இருக்க பரோட்டாவையும் உள்ள சேர்த்து ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி சர்வ் பண்ணலாம். இன்னைக்கு குட்டீஸ்க்காக ரெடி பண்றோம். கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டுமே சொல்லி துருவன சீஸையும் மேல வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி சீஸ் மெல்ட் ஆனதும் எடுத்தா பட்டர் கார்லிக் காயின் பரோட்டாவும் ரெடி. இன்னைக்கான லஞ்ச் ஸ்பெஷலா பாக்ஸ்லயும் பேக் பண்ணலாம். கானை எடுத்து வைக்கேன், பரோட்டாவையும் எடுத்து வைக்கேன், ரெடி பண்ண பன்னீரையும் ஒரு பக்கமா எடுத்து வைக்கேன். இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாய்க்கு எடுத்து வைக்கும் போது டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல கொஞ்சம் டேஸ்டா வித்தியாசமான ஒரு லஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பப்பாளி பழம் இருந்து அதையும் தோலை நீக்கிட்டு கழுகிட்டு கட் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இன்னைக்கான பப்பாளி குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப பழுக்கவும் இல்ல, காயாவும் இல்ல, கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இனிப்பாவும் இருக்கு. ரெடியான லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஸ்பெஷல்னா பிரெட் ஆம்லேட். 3 முட்டை கூட பொடிசா கட் பண்ண வெங்காயம், உப்பு, பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி பட்டர்ல குக் பண்ணிட்டு 2 பிரெட் ஸ்லைஸையும் எடுத்து வச்சு கொஞ்சம் 2 சைடும் குக் பண்ணிட்டு கொஞ்சம் துருவன சீஸையும் உள்ள வச்சு 2 சைடும் குக் பண்ணி எடுத்துருதேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட கொடுத்து குட்டீஸையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.